எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த ட்ரேடிங் செஷனில் 10/6/2020க்கான நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கான மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். குளோபல் மார்க்கெட்டில் யூகே மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் 0.29% ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் யூகே மார்க்கெட் 2% மைனஸில் முடிஞ்சிருக்கு. 2.11% மைனஸில் முடிஞ்சிருக்கு. மற்ற ரெண்டு இண்டெக்ஸும் 1.5% சம்திங் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்திங்கன்னா 0.5% ப்ளஸ்லேயும், அதர் மார்க்கெட் எல்லாமே ஒரு ஸ்லைடாக ஒரு நெகட்டிவ்லேயும் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா பார்க்குறோம். எஃப்ஐ 9 ஜூன் 2020 லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனில் கேஷ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 490 கோடி ப்ளஸ்லேயும், எஃப்ஐஐ டிஐ பார்த்திங்கன்னா 733 கோடி மைனஸ்லேயும் இருக்காங்க. இதுவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா 9th ஜூனில் நெட் சேல்ஸ் ஃபியூச்சர் ஆப்ஷன் 226 கோடி ப்ளஸ்லேயும், எஃப்ஐஐ வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸில் 193 கோடி மைனஸ்லேயும் இருக்காங்க. கோல்டு ப்ரைஸ் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கோல்டு லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனில் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கோல்டு எப்பவுமே இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட்டு டவுன் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 500 பக்கம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். சேம் டைம் கரன்சியும் நமக்கு 0.0% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நமக்கு நெகட்டிவ். அதாவது கோல்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குளோபல் மார்க்கெட்டும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. கோல்டும் இன்க்ரீஸ், டாலரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோல்டு கன்ஃபர்மேஷன் எடுத்த மாதிரி இந்தியா விக்ஸும் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இந்தியா விக்ஸ் 30%, அதாவது 30ல் இருக்குது. 1.88% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எப்பயுமே நிஃப்டி வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்தியா விக்ஸ் டவுன் ஆகும், நெகட்டிவில் இருக்கும். இந்தியா விக்ஸ் அப்பில் போனால் மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ ஃபர்தராக நம்ம இதையும் ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஓவரால் எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ 9th ஜூனில் வந்து 490 கோடி ப்ளஸ்லேயும், டிஐ பார்த்திங்கன்னா 9th ஜூன் -733 கோடி மைனஸ்லேயும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். 10,181 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்னிங் ஒரு 9 o'clock ப்ரீ ஓப்பன் செக்ஷனு எவ்வளோ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கா ப்ளஸில் இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீக்குக்கான எக்ஸ்பிரி 11th ஜூனுக்கான எக்ஸ்பிரி பார்க்க போகிறோம். அதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி வால்யூம் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ 10,000 மார்க்கெட் நியர் 10,049 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கிறது 10,000 அதாவது 18 லட்சம் இருக்குது. 10,000 18 லட்சம் இருக்குது. நமக்கு இதில் வந்து 10 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10,200 பார்த்தீங்கன்னா 10,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 20 lakhs. ஸோ எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில் ப்ளஸில் வந்திருக்காங்க. இதே புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 10,100 மட்டும் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. அதாவது நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் இப்படி வர்றப்போ மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிங்கில் மைனஸில் வந்தால் அது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அர்த்தம். அதே மார்க்கெட் புட் ஆப்ஷன், அதாவது செல் பக்கத்தில் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மைனஸில் வந்துச்சுன்னா அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், பை ட்ரெண்டுக்கான ரிவர்சல்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10,100 -3 lakhs சேஞ்ச் ஆகிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதே கீழே பார்த்தீங்கன்னா 10,050 ஒரு 67,000 மைனஸ், மறுபடியும் 10,200 1,70% மைனஸ் ஆகிருக்கு. மேலே நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே 10,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து -1,40,000 மைனஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக இங்கே நமக்கு ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது 9,900 10 lakhs இருக்குது. அதாவது அரௌண்ட் 11 lakhs இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 20% இருக்குது, 20 lakhs இருக்குது. ஃபர்தராக அதை விட்டால் 9,500 மறுபடியும் 13 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ நமக்கு ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டு சைடில் அதிகமாக இல்லை. மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஒரு டவுன் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த வீக் வந்து மறுபடியும் மார்க்கெட் அகைன் மேலே போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஸோ இன்னையோட நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 7ஆம் தேதி 7th பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கேப் அப் மார்க்கெட்டு மறுபடியும் அன்றைக்கி ஈவினிங் சேம் லெவலில் முடிஞ்சிருந்துச்சு. நேற்று ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹையை க்ளோஸ் பண்ணல. ஸோ இங்கேருந்து ஒரு ஹை கொடுத்துட்டு ஃபர்தராக நமக்கு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் வந்துருந்துச்சு. பாருங்கள், டேவோட ஹை இது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட டேவோட ஹை. நம்ம ஹையை எப்போல்லாம் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியும் நீங்கள் அந்த இடத்துல செல்லிங் எடுத்துகிட்டு அதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு போகிறதே பெட்ரு. ஸோ நமக்கு இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு அன்னையோட டேவோட லோவை நமக்கு பிரேக் ஆகி நமக்கு ரெண்டு இடத்துல கேப் ஃபில்லிங் பண்ணியிருக்கு மார்க்கெட். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், நமக்கு இந்த இடத்துலையும் ஸோ இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டேவோட லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டேவோட லோவை பிரேக் பண்ணோடனே அடுத்தடுத்து நமக்கு 2 கேப் இருந்ததை மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கு. கேப் ஃபில் பண்ணி மார்க்கெட் அதை வந்து பிரேக் பண்ணலை அதுக்கப்புறம். ஸோ இன்னும் கேப் கூட ஃபில் பண்ணலை, கொஞ்சம் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா நமக்கு டேவோட லோ ஒரு ஹை போன மார்க்கெட், மார்னிங்கில் ஒரு ஹை போன மார்க்கெட் ஒரு 12:30க்கு யூஎஸ் மார்க்கெட் யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே யூகே மார்க்கெட் ஒரு கேப் டன் ஓப்பனிங். அங்கேருந்து நமக்கு ஓப்பன் ஆனோடனே அங்கேருந்து ஒரு சடன் ஒரு ஃபால் வந்துச்சு. அது ஃபர்தராக டேவோட லோ பிரேக் பண்ணோடனே நமக்கு அங்கேருந்து ஒரு ஃபால் கண்டினியூ ஆகி கேப் ஃபில்லிங். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இருக்க மார்க்கெட்டு கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம வந்து இன்னையோட ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு இங்கேருந்து 9000லேருந்து போன மார்க்கெட்டு ஒரு ஹை போயிட்டு 0.5 வரைக்கும் போன மார்க்கெட். ஆனால் 0.6 நம்மளோட போகணுன்னு பார்க்குறோம், அதாவது 10,400 வரைக்கும் மார்க்கெட் போகணும். ஆனால் மார்க்கெட் இங்கே ஒரு ஹை கொடுத்துட்டு இங்கே லோ டு ஹையர் லோயர் ஹை வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து 9,800லேருந்து 9,700 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே நமக்கு ரெட் லைன் எல்லாமே மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதை நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். பாருங்கள், மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இன்னையோட ட்ரேடிங் செஷனில் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 1 hour 2 hours அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹை அண்ட் லோவில் நமக்கு ஃபிப்னோக்கி ட்ராப் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போகுதுன்றதுக்கான ஒரு ப்ரிடிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து அபோவ் 30ல் இருக்குது, ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னையோட ட்ரேடிங் செஷனில் மேக்ஸிமம் நம்ம டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 9,849 வரைக்கும் செகண்ட் டார்கெட். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா 9952 ஃபஸ்ட்டு டார்கெட். எப்போ இதை பிரேக் பண்ணுதோ நமக்கு இங்கேயும் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், நம்ம கேப் ஃபில் பண்ணல. அதாவது 9,998 தான் நமக்கு வந்து கேப் ஃபில்லிங் முடிக்கணும். ஸோ இது மேஜராக கட் பண்ணுறப்போ 9952 ஃபஸ்ட்டு டார்கெட், அதையும் கட் பண்ணுறப்போ நமக்கு 9,859 இதை நம்ம கட் பண்ணால் இங்கே ஒரு கேப் வருது மார்க்கெட், அதாவது 9,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாட்ச் பண்ணி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு எங்கெங்கே கேப் இருக்குது, மார்க்கெட் எப்படி போகலாம், எங்கே மந்த்லி சப்போர்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு என்ட்ரி போகிறது நம்ம லாஸஸை கம்மி பண்ண முடியும். மேபி ஒரு சப்போர்ட்டிவ் மந்த்லியில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் போகணும். இடையில உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது இல்லை ஏதாச்சும் மார்க்கெட் டர்ன் ஆகுதுன்னா அங்கே ஃபர்தராக ஃபிஃபோட லெவலாக மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா விக்ஸ் பார்க்குறோம். இந்தியா விக்ஸ் நேற்று நம்ம பார்த்த மாதிரி ஒரு அரௌண்ட் ஸ்லாண்டிங்கில் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? இப்படி பார்த்துருந்தோம்.
அங்கேருந்து நம்ம மார்க்கெட் ஒரு 34 வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதாவது நம்ம பார்க்குறப்போ மார்க்கெட் 28 27 சம்திங் இருந்துச்சு, 28 சம்திங் 29 28 இருந்துச்சு. மார்க்கெட் இப்போ வந்து 30.20 இருக்குது. இங்கேருந்து நம்ம ஃபர்தராக மார்க்கெட் இங்கே 24 23 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இந்தியா விக்ஸ் வந்து மேலே அப் ஆகிறப்போ மார்க்கெட் கண்டிப்பாக டவுன் பாசிபிள். நம்ம இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மார்க்கெட் நம்மள ஒரு நிஃப்டி 50ல் ஒரு என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஒரு சேஃபர் சைடில் இருக்கலாம். ஃபைனலாக வந்து ஃபியூச்சர் நிஃப்டி ஃபியூச்சர் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு நிஃப்டி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டேவோட நேற்று ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்த மார்க்கெட் ஃபைனலாக 10,000 வரைக்கும் போயிருக்கு. லோயர் லோ பார்த்தீங்கன்னா 999 வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட் அங்கேருந்து 10,072ல் ஸ்டேபிள் ஆகிருக்கு. இன்றைக்கும் நீங்கள் மார்னிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக பார்க்க வேண்டியது சிங்கப்பூர் நிஃப்டி எவ்வளோ இருக்குது, இந்தியா ஃபியூச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மற்ற இதெல்லாம் பார்த்துட்டோம். எஃப்ஐ டேட்டா பார்த்துட்டோம், டிஐ டேட்டா பார்த்துட்டோம். நம்ம ஃபைனலாக மார்க்கெட் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் பார்த்துடலாம். சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ட்ரேடிங் செஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் மந்த்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு கேப் ஃபில் பண்ணி வச்சா நம்ம டார்கெட் என்னென்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நிஃப்டி 9,9988 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ ஃபர்தராக செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 9949, தேர்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 9840. ஃபர்தராக நம்ம ஸ்டாப் லாஸ் மேலே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக் 10,088 பிரேக் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து செல்லிங்கில் இருக்கலாம். ஆஃப்டர் இதுக்கு மேலே நீங்கள் மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டோட லெவலில் போட்டுட்டு ஒரு ஹை ஒரு லோ போட்டிங்கன்னா ஸோ நம்ம ஃபர்தராக இங்கே கூட இது வச்சுக்கலாம். 10,214 பிரேக் பண்ணால் நம்ம பை ட்ரெண்டில் இருக்கலாம், இல்லை அது வரைக்கும் நீங்கள் செல் ட்ரெண்டில் இருக்கலாம். ஸோ அதோட டார்கெட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னையோட ட்ரைனிங் செஷனில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நிஃப்டி என்ட்ரி போகிறது சேஃபாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.